25 வருஷ சம்பளத்தை எடுக்காதனால தான் இந்த $1 பில்லியன் வேல்யூ வந்தது. நானும் எடுக்கல, என் மிஸ்ஸஸ் எடுக்கலாம், என் குழந்தைகளை எடுக்கல. சார் எப்படி சார் சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? சாப்பிட்றதுக்கு மனுஷனுக்கு எவ்வளோ ஐயா வேணும்? அந்த BMW வாங்குறதுக்கு, அந்த வில்லா வாங்குறதுக்கு தான் ஐயா காசு வேணும். நாங்கள் வீடே வாங்காமல் நான் பிழைச்சிருக்கிறேன். வீடே வாங்காமல் கம்பெனி குவார்ட்டர்ஸில் 25 வருஷம் தங்கி இருந்து தான் இந்த பிஸ்னஸை சாதிச்சிருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஈஸி கிடையாது, இந்த ப்ராஃபிட் ஈஸி கிடையாது, இந்த க்ரோத் ஈஸி கிடையாது. கம்ப்ளீட்லி டெடிகேட்டட். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது எடுங்க, மிச்சத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவையே வராது. அப்படியே கடன் வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் 1 கோடி வருஷத்துக்கு வருதுன்னா நீங்கள் 10 கோடி கடன் வாங்கலாம். ஏன்னா அந்த 10 கோடிக்கு 1 கோடி வட்டி கட்டணும் இல்லை, வட்டிக்காவது பணம் இல்லைன்னா நாளைக்கு குட்டிச்சவராயிருவீங்க. ஸோ தட்ஸ் மை இன்புட். அடுத்தது சார், எம்ப்ளாயிஸ் கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கிக்கிறதுன்னு கேட்குறேன். அதுதாங்க ஆர்ட்டு. அவனுக்கு வேலை செய்கிறவங்க ஃபீலிங்கே வரக்கூடாது, வேலையை வாங்கிடணும். ஆச்சா, தமிழில் ஒரு சீரியல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாமியாரும் ஒரு நாள் மருமகள் தானே. நானும் 15 வருஷம் எம்ப்ளாயாக தான் இருந்தேன், அப்புறம்தான் எம்ப்ளாயர் ஆகியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த பக்கம் என்ன பிரச்சனைன்னு. நான் இந்த பக்கம் இருக்கிறேன். ஸோ எனக்கு வேலை வாங்கிறதுல most powerful man, if you don't get the work done, you can never do business. எந்த எம்ப்ளாயும் வேலை அதிகமாக கொடுக்குறாங்கன்னு போனதே இல்லை. எல்லா எம்ப்ளாயும் எனக்கு சம்பளம் குறைவாக கொடுக்குறான்னு தான் போகிறான். அவங்ககிட்ட டபுள் வேலையை வாங்கி டபுள் சம்பளத்தை கொடுத்து பாருங்க, அவன் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். ஸோ கெட்டிங் த ஒர்க் டன் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வாண்ட் டு டூ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், 2 things you have to do. You have to have more people than needed. என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆள் வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் வேணும் வச்சுக்கணும். இது யாருமே பண்ணுறதில்லை. 2வது, எல்லா ஆளையும் பிஸியாக வச்சுக்கணும். முடிஞ்சு போச்சு. 25% growth annually, year over year. 25% எக்ஸ்ட்ரா ஆளை எடுத்துகிட்டே இருப்பேன். அவன் எடுத்துகிட்டே இருக்கனுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். வேலை கொடுக்க தெரியல, வேலை வாங்க தெரியலன்னா வேலை செஞ்சுட்டு இருங்க, தொழிலுக்கு வர வேண்டாம்.